டாம் அண்ட் ஜெரிங்கிற இந்த கார்ட்டூனுக்கு ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ்ங்கிற நேமை தான் ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் டாம் அண்ட் ஜெரிங்கிற நேமையை வச்சிருக்காங்க. இந்த கார்ட்டூனை வில்லியம் ஹானா, ஜோசப் பார்பரேங்கிற 2 பேர் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 7 அகாடமி அவார்ட்ஸை பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம்ங்கிற கேட்டகரியில் வாங்கியிருக்கு. இந்த கார்ட்டூனுக்கு மேக்ஸிமமாக வாய்ஸுங்கிறதே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்தந்த மூடுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியோஸும் அந்தந்த காமெடி சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான காமெடி சவுண்ட்ஸும் தான் இருக்கும். ஸ்காட் பிரெட்லேங்கிற இவர் தான் இந்த ஆடியோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு. என்னதான் இந்த கார்ட்டூனுக்கு லாங்குவேஜ் வாய்ஸஸ் எதுவுமே இல்லைனாலுமே சின்ன வயசுல இருக்க குழந்தையில இருந்து பெரிய வயசுல இருக்க தாத்தாங்க வரையும் எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. இந்த கார்ட்டூன் உருவாகி கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆகுது. இப்போ இந்த கார்ட்டூனை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க வயசானவங்க எல்லாருமே அவங்க சின்ன வயசுல இருந்து இந்த கார்ட்டூனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்காங்க. நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரியே டாம் அண்ட் ஜெரி சில சென்சார்ஷிப் சேலஞ்சஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கு. அதாவது சில எபிசோட்ஸ்ல சில அடல்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதனால சில நெட்வொர்க்ஸ் அந்த சீன்ஸை மட்டும் எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. சில நெட்வொர்க்ஸ் மொத்தமாவே இந்த அடல்ட் கண்டென்ட் இருக்க எபிசோட் எல்லாத்தையுமே பேன் பண்றாங்க. பொதுவாக ஹீரோஸ் எல்லாருமே கேமியோ ரோல் பண்ற மாதிரியே டாம் அண்ட் ஜெரியும் ஹூ ஃப்ரேம்டு ராகர் ராபிட், டாம் அண்ட் ஜெரி மீட்